கெட்டவங்களை மட்டும் கரெக்டாக தேர்ந்தெடுக்கிற விஜயாவையும் மனோஜையும் உங்களுக்கும் பார்க்க பிடிக்கலையா? அப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். விஜயா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி, எனக்கு இன்னொரு 7 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, உடனடியாக அந்த ஃபினான்சியர் கிட்ட கேட்டு வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிந்தாமணியும், மாஸ்டர் என்ன மாஸ்டர், உங்களுக்கு போய் நான் இல்லைன்னு சொல்லுவேனா? ஃபினான்சியர் கிட்ட பேசுறது என்ன, கண்டிப்பாக பணத்தோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் சொல்ல, விஜயா ரொம்ப தேங்க்ஸ் சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி, நான் உங்களை எங்கே வந்து பார்க்குறது? நீங்கள் தயவு செஞ்சு இங்கே வீட்டுக்கெல்லாம் ஃபினான்சியரை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா என் புருஷனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் ரொம்ப சிக்கலாயிரும். வீட்டு பத்திரத்தை தான் நானே உங்ககிட்ட அடமானம் வைக்கிறோம். அதுவும் என் புருஷனோட கையெழுத்தை என் புள்ள மனோஜே தான் ஏமாற்றி போட்டிருக்காங்கிறது தெரிஞ்சா ஐயோ இந்த பூக்காரியும் என் பையன் முத்துவும் சும்மா விட மாட்டாங்க. அதனால தான் சிந்தாமணி உங்களை வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்ல, உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மாஸ்டர், எனக்குன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதா? அங்கே யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு? உங்கள் புள்ள முத்துவையும் உங்கள் பூக்கார மருமகளை பற்றியும் நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதனால் மாஸ்டர் ABC ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க, அங்கேயே வச்சு உங்களுக்கு பணத்தையும் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் தானே? ஏன்னா பாவம் ஏற்கனவே நீங்கள் வாங்கின அந்த 10 லட்சம் ரூபா பணத்துக்கும் இது வரைக்கும் அந்த ஃபைனான்சியர் எந்த டாக்குமெண்ட்டும் கேட்காம நச்சரிக்காமல் இருக்காருன்னா அவரோட பெருந்தன்மைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இப்போ திருப்பி கேட்குற அந்த 7 லட்சம் ரூபாயும் உங்களுக்கு வாங்கித்தரேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சொல்கிறாங்க விஜயா, என்ன சிந்தாமணி, நான் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக தான் பேங்க்லேருந்து அன்னைக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். என் புள்ள மனோஜ் கூட அவரோட கையெழுத்தை கச்சிதமாக போட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், நான் அப்போ நாளைக்கு உங்களை ABC ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறேன், இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணியும் ஃபோனை கட் பண்ணிட, அதே சமயம் விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் உனக்கு 7 லட்சம் ரூபா நான் சிந்தாமணி கிட்ட வாங்கி தரதா சொல்லியிருக்கேன்ல, அது நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் நம்ம 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே பார்வதியும் சிவன் சொல்கிறாரு, பாரு நம்ம இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிடலாமா எங்கேயாவது அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதியும், என்னங்க வெளி சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, ஒரு நாளைக்கு தானே வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சிவன் கூப்பிட, உடனே சரி நான் வரேன் அப்படின்னு பார்வதியும் சிவனும் அதே ABC ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கிளம்ப, அந்த சமயம் பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் கரெக்டாக உள்ளே என்டர் ஆகுறாங்க வீட்டுக்குள்ள. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, வாப்பா முத்து, வாமா மீனா அப்படின்னு சொல்ல, என்ன 2 பேரும் வெளியில் கிளம்பிட்டீங்க போல, நாங்கள் 2 பேரும் சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரி இடையில வந்துட்டுமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே பார்வதியோ, என்னப்பா முத்தோ, இத்தனை நாளாக அத்தையை பற்றி தெரிஞ்சிருந்தோ இப்படியா அத்தை நினைப்பேன், உனக்கு ஒன்றுமே தெரியாதா அத்தையை பற்றி, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கோச்சுக்கிறாங்க பார்வதியும். உடனே மீனாவோ, ஏங்கங்க நீங்கள் வேற, நம்ம வந்த விஷயத்த பேசுவோம். நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னா எங்கள் வீட்டில் அதான் உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல எங்கள் மாமியார், அவங்க ஏதோ தப்பாக சிந்தாமணி கூட சேர்ந்து பத்திரம் கடன் அது இதுன்னு பேசுனதை கேட்டோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாவும். உடனே முத்துவும், ஆமாம் அத்தை, அதை கேட்டால் என்ன, அவங்க எங்ககிட்ட உள்ளதை உள்ளபடியாக சொல்ல போகிறாங்க. ஃப்ரெண்டு என்னை பெத்த என் அம்மா விஜயா, அதனால தான் அது என்ன ஏதுங்கிறத உங்களால் முடிஞ்சா கண்டுபிடிச்சி சொல்லுங்க அத்தைன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, உடனே சிவன் சொல்கிறாரு, சரிப்பா முத்து, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், ஆனால் இப்போ எங்கள் கூட நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோ, இல்லைங்க எனக்கு பூ கொடுக்குற வேலை இருக்குது, இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதி சொல்கிறாங்க, இதை பாருமா மீனா, நீ எப்பவுமே இப்படித்தான் சொல்லுவேன்னு தெரியும், பரவாயில்லை, நிறைய சாப்பிடாட்டி பரவாயில்லை, கொஞ்சமாவது சாப்பிடலாம், வா போகலாம். முத்து, உன் காரில் தான் நாங்கள் வரப்போகிறோம், நீ எடுப்பியா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை உங்களுக்கு இல்லாமையா, வாங்க போகலாம் அப்படின்னு 4 பேருமா சேர்ந்து அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அதே சமயம் எப்படியாவது இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை சிந்தாமணி கிட்ட கொடுத்துட்டு, மனோஜ் நம்ம சீக்கிரமாக பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடணும்டா, எங்கேயாவது வழக்கம் போல் அந்த CID வேலை பார்க்குற முத்துவும் மீனாவும் இங்கே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வீட்டிலையே இருக்க முடியாதுடா, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ தான் அந்த கையெழுத்தை போட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா மனோஜ் நம்ம 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணிக்கும் ஃபைனான்சியருக்கும் ஆக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே மனோஜ், அம்மா சும்மா உங்கள் வாயாலேயே நீங்கள் காட்டி கொடுத்துருவீங்க போல, கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனோஜும் சொல்ல, உடனே ஃபினான்சியரோட சிந்தாமணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே விஜயா எல்லா
எல்லா பல்லும் தெரியற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சிந்தாமணி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே மாஸ்டர் இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு 7 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயம் மனோஜும் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்கிற மீனாவும் முத்துவும் அவங்க 2 பேரும் பண்ணுறத நோட் பண்ணிட்டு உடனே மீனா என்னங்க பார்த்தீங்களா இவங்க இந்நேரம் வரைக்கும் என்ன பேசினாங்கங்கிறத அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியோ மீனா அதுதான் வீடு அண்ணாமலை அண்ணன் பேர்லையும் பாதி இருக்குல்லம்மா, எப்படி இவங்க 2 பேர் மட்டும் இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவும் அத்தை நல்ல கொஸ்டின் அத்தை, அதுதான் எனக்கும் புரியலை, வாங்க இப்போவே போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அந்த ஓடுகாலியை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு மனோஜோட சட்டையை எட்டி பிடிச்சு எதுக்குடா இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்க உடனே விஜயாவும் திருன்னு எழுந்திரிச்சு நின்று முழிக்கிறாங்க. ஐயையோ என்ன கரெக்டாக வழக்கம் போல் இந்த சிஐடி வேலை பார்க்கறதுக்கு 2 பேரும் வந்துட்டாங்களா, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டாக சிந்தாமணி அந்த பத்திரத்தை மறுபடியும் பிடுங்குறாங்க. உடனே மீனாவும் விடுவனான்னு சொல்லி பத்திரத்தை பிடுங்கி நிற்க உடனே முத்து தன்னோட ஆள்கட்டி விரலை காமிச்சு சிந்தாமணியை பார்த்து மிரட்டுறாரு. இது எங்கள் வீட்டு பத்திரம், நீ எதுக்கு பிடுங்குற அப்படின்னு கேட்க உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க இந்த பத்திரத்தை நம்பித்தான் இவங்க 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணியும் சொல்ல என்னது வீட்டு பத்திரத்தை வச்சு 15 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்களா, பத்தாததுக்கு இப்போ 7 லட்சம் ரூபா உங்கள் அண்ணன் கையில் வச்சிருக்காரே அது நான் கொடுத்த பணம் தான், கொடுறா பத்திரத்தை அப்படின்னு சிந்தாமணியும் கேட்க உடனே இது எங்கள் அப்பாவுக்கும் உரிமை இருக்கிற வீடு, அதனால் அவர் கையெழுத்து இல்லாமல் நீங்கள் கடன் கொடுத்தது தப்பு, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவு சொல்ல உடனே சிவன் சொல்கிறாரு தேவையில்லைப்பா முத்து, நானே போலீஸ்க்கு இப்போ கால் பண்ணிட்டேன், அவங்க இங்கேயே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் போலீஸ் வர்றதை பார்த்துட்டு என்னங்க போலீஸ் வந்துட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்ல கரெக்டாக போலீஸ் உள்ளே என்டர் ஆக உடனே ஐயோ இன்னைக்கு நம்ம வசமாக மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் திருட்டு மொழி முழிச்சுட்டு நிற்க போலீஸ் கிட்ட யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவன் சார் நான் தான் அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரோ சிவன் சார் நீங்களா சொல்லுங்க யார் இங்கே என்ன ஃப்ராஜடி வேலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அங்கே இந்த அம்மா ஏமாத்து கையெழுத்து போட்டு அவங்களோட புருஷன் சொந்தமான சொத்து மேலே அடமானம் போட்டிருக்காங்க, அந்த பத்திரத்தை நம்பி இவங்களும் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே சிந்தாமணியும் ஃபைனான்சியரோ அப்படின்னா நீங்கள் இவங்கள தான் கைது பண்ணணும் ஃபோர்ஜரி பண்ணதுக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் அந்த பத்திரத்தை நம்பி தானே பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல உடனே இதை பாருமா சட்டத்திட்டம்லாம் பேசாத, பண்ணுறது திருட்டு வேலை, இதில் என்ன ஒரு சட்ட நியாயம் பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல அடமானம் கொடுக்கும் பொழுது அந்த சொத்துக்கு உரிமையானவங்க உன் கண்ணு முன்னாடி வந்து தானே சைன் போட்டிருக்கணும், அப்படி இருக்கும்போது அண்ணாமலை சாரோட கையெழுத்தோ அவர் மகன் போடும் பொழுது நீங்களும் சரின்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து, அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தவர் ரிட்டையர்ட் ஆனவர், அவரை ஏமாற்ற நினச்சா இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை காத்திருக்கு தெரியுமா, கான்ஸ்டபிள் இவங்க 4 பேரையும் எடுத்துகிட்டு போய் ஜீப்பில் ஏற்றுங்க, வெளியில் வராத மாதிரி இவங்களை உள்ளே போடணும் அப்படின்னு சொல்கிறாரு.